ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் கூட தேவ சமூகத்தை நம்ம ஆண்டு செய்திருக்கிற நன்மைகளுக்காக கோடி கோடி நன்றி சொல்லி பாடுவேன். என்னை தேடி வந்த தெய்வம் அவரை தேடுவேன். கோடி கோடி நன்றி சொல்லி பாடுவேன். என்னை தேடி வந்த தெய்வம் அவரை தேடுவேன். எத்தனை கோடி நன்மைகளை நீ என் வாழ்வில் செய்தீரையா, அத்தனைக்கும் நன்றி சொல்லுவதென்றால் ஆயுள் போதாதையா. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நன்றி சொல்லி சொல்லி துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடி ஆனந்தமாய் துதிப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நன்றி சொல்லி சொல்லி துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி ஆனந்தமாய் துதிப்பேன். கோடி கோடி நன்றி சொல்லி பாடுவேன். என்னை தேடி வந்த தெய்வம் அவரை தேடுவேன். கோடி கோடி நன்றி சொல்லி பாடுவேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல பிறகு அறிந்து சோத்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளோடு நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எனக்கு அருமையான தேவஜனங்களே, ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் கண்களிலே ஆசைப்பட்டு மருத்துவமனை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. 6 மாதம் காலம். என் பேர் முனியசாமி. ஒரு இந்து குடும்பத்தில் பூசாரிக்கு மகனாக பிறந்தாங்க. அட்மிட் பண்ணிட்டாங்க. 6 மாதம். டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க கண்பார் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். மறித்து போன நலவாக இருக்கும்னு சொல்லி நான் இந்த மருத்துவமனை 4வது மாடியிலிருந்து கீழே குதித்து சாகப்பான். அப்போ எனக்கு ஒரு சத்தம் கடந்து வருகிறது, மகனை ஞானசேகர், நீ கீழே விடுத்து தற்கொலை செய்து கொள்ளாத, நான் உன் கண்களுக்கு பார்வை கொடுத்து ஒரு சத்தம் இருக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் துடிப்பதை நிறுத்தி விட்டு திரும்பி பார்த்தேன். அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியாது தெரியுமா. அந்த சத்தத்தை கேட்டு அன்றைக்கு நின்றுவிட்ட அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காக மாற்ற அவரை கண்களுக்கு பார்வை கொடுத்தார். சுருக்கமாக நான் சொன்னேன் சாட்சி. இப்போ முனியசாமி இருக்கிற காலத்தில் நான் எஸ்எல்சி படிக்கும்போது சரி, டிகிரி படிக்கும்போது சரி, காலேஜில் அட்மிட் பண்ணும்போது கூட அவ்வளோ ஞானம் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் இயேசு என்கிற தெய்வம் என் உள்ளத்தில் வந்த உடனே வித்தியாசமான வரிகள் உள்ள வார்த்தைகள் பாடல்கள் எழுதி கர்த்தர் இறக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீரின்றி வாழ்ந்து தெரியவா, உலகோடு இருக்கிறார், மண்ணுக்கு திறந்தவரை, அம்மாவுடைய ஏராளமான பாடல், அற்புத நல்லவன் நல்லவன். எதற்கு சொல்லுன்னா, படிக்கிற பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு என்கிற தெய்வத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவர் கொடுக்குற அந்த வேத வார்த்தையை வசனத்தை நித்தமும் படித்து மனசுக்கு தங்க வைக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அனுதினம் நீங்கள் படித்து 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 கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் படித்திருக்கிறதான எல்லா ஆன்சர்ஸும் உங்களுடைய மனசுக்கு கர்த்தர் நினைவிலே கொண்டு வருவார். உங்களுடைய ஞாபகம் மறுபடிய கர்த்தர் எடுத்து போடுவார். எக்ஸாமில் உட்காரும் பொழுது நான் ஆராதிக்க என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருந்து எனக்கு ஆலோசனை சொல்லி தருவார். விசுவாசத்தோடு நீங்கள் பொழுதும் சரி, வேலைக்கு இன்று போகும்போதும் சரி, என்ன காரியத்தை நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த நிலையில் ஆண்டு உங்களுக்காக முன்னே நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு என்ன தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யூகேஜியாக இருக்கட்டும், எல்கேஜியாக இருக்கட்டும், இல்லை எஸ்எல்சி டிகிரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்தில் இருக்கணும். அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தரை வாய்க்க பண்ணுவாங்க. ஆகவே வருகாலத்தில் வேறு வெளிக்கொண்டிருக்கிற எழுத போகிற யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், நேசித்து வாசிக்கணும். பேருக்காக அல்ல, காலங்கள் ஒரு வசனத்தை படிக்கிறது அப்படி அல்ல. பைபிளை திறந்து அந்த ஒரு அதிகாரத்தை வாசித்து அந்த கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு காரியத்துக்கு நீங்கள் செய்ய போங்க, கர்த்தரை வாய்க்க பண்ணுவார். ஆகவே பிள்ளை செல்வங்களே, மாணவர்களே, வேலைக்காக தேடுகிற மக்கள்
அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை யாரோடும் நான் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, இயேசு என்கிற தெய்வத்தோட வார்த்தை உள்ளத்தில் இருக்கணும். என் இயேசு உங்களை ஆட்கொள்ளணும் சொன்னா நீங்க செய்வதெல்லாம் வழி நடத்தலாம். எனக்கு முடிஞ்ச ஒண்ணுமா நல்ல ஆண்டவரை இந்த அருமையான நல்ல வேலைக்கார சோத்தரிக்கிறதால முனியசாமே இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது இருந்த எனக்கு ஞானசேகரத்தின் பேர் சொல் நீர் அழைத்த அந்த நாளிலிருந்து இன்று வரை கர்த்தர் சகல ஞானத்தை கொடுத்து அநேக பேர் ஆத்துமாக்களை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை பாடலாய் கொடுத்து என்னை வழிநடத்துகிறீர்கள். ஆண்டவரை ஆண்டவரை நீர் எனக்கு மாத்திரம் அற்புதம் செய்கிற தெய்வம் இல்லை, உண்மை நேசிக்கிற, உண்மை ஆராதிக்கிற, உண்மை விரும்புகிற, உங்களுடைய வார்த்தையை கை கொள்கிற, வசனத்தை கை கொள்கிற, வேதத்தை நித்தம் படிக்கிற எல்லா பிள்ளைகளோடும் கர்த்தருடைய கிருபை நீ அவங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்கப்போ நான் சொல்லியிருக்கேன். ஆண்டவரே தேர்வுள்ள போகிற பிள்ளைகளுக்கான சொல்லிக்கிறேன். எல்லாவற்றையும் முதல் மார்க் எடுத்து இயேசு என்னை ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வைத்தார் என்று சொல்ல முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் வாய்க்கப்படணும். சிறு பிள்ளைகளுக்கு வருது எந்த வியாதிகளும் சிறு பிள்ளைகளுக்கு வராது பொதுப்படுத்திக் கொள்ளுங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளாக இருந்தாலும், வேலைக்கு போக வேண்டிய பிள்ளைகளாக இருந்தாலும், வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், இயேசு என்கிற தெய்வத்தை இருதயத்தில் வைத்து அவர்கள் ஆராதித்து பூஜித்து அவர்கள் போகிற இடமெல்லாம் கத்துறதை வெற்றிகரமாக வாய்க்க பண்ண போவதற்காக சொல்லியிருக்கிறேன். இந்த ஜபத்தின் மூலமாக அநேகரை கதை தொடர்பதற்காக நன்றி, அநேக கத்தை நன்மை செய்வதற்காக நன்றி. ஆண்டவரை அப்பா இதற்காக உழைக்கிறபடி ஊழியக்காரனுடைய கருத்தில் வைக்கிறேன். ஊழியக்காரிய ஜபத்தை கேட்கிற தெய்வம் இதுவரைக்கும் அந்த பிள்ளைகளை அந்த அருமையான ஊழியர்களுடைய ஜபத்தினால் வழி நடத்தினீங்க, இன்னமும் கற்று வழி நடத்துங்கப்பா நான் சொல்லிருக்கேன். கிருபைக்கெல்லாம் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கொடானப்படி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிற மாட்டவரை கிருபைக்கெல்லாம் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.